நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்திராஜா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ, குரு மகேஸ்வராய, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமோ நமஹ. சனியினுடைய வக்ர பயிற்சி. நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களிலே மிக உன்னதமான கிரகம் சொல்கிறதா, அதிக பாவத்தன்மை கொண்ட கிரகம் சொல்கிறதா, அல்லது என்ன செய்கிறோமோ அதற்குண்டான தண்டனையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் நீதிமான் சொல்கிறதா, இந்த மூன்று விஷயத்துக்குமே பொருந்திய ஒரு கிரகமான சனி பகவானை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சனியினுடைய வக்ரகதியாக என்ன மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. விசுவாவசு ஆண்டு ஆனி மாதம் 29ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வரை ஆக 13/7/2025 டு 28/11/2025 கிட்டத்தட்ட 137 நாட்கள் இந்த சனி பகவான் மீன ராசியில் வக்ரகதி ஆகிறார். அப்போ வக்ரம்னா என்ன? அப்போ ஒரு கிரகம் தன்னுடைய பாவத்தன்மையிலிருந்து, அது சுபகிரகமாக இருக்கலாம், அசுப கிரகமாக இருக்கலாம், அது அமர்ந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய தன்மை நிலையை பொறுத்து அதனுடைய தன்மை ஏற்கனவே இருக்கக்கூடிய தன்மையிலிருந்து மாறுபடுவது தான் வக்ரம் அப்படின்னு சொல்கிறது. ஒரு நல்லவன் கெட்டவன் ஆகிறது இல்லையா, ஒரு கெட்டவன் நல்லவன் ஆகிறது இல்லையா. அப்போ கெட்டவன் கொஞ்சம் திருந்திய காலங்கள் என்னப்பா மாறிட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள். அப்போ வக்ரம் என்பது அதனுடைய சுழற்சியை, சுழலும் தன்மையை கொஞ்சம் மாற்றி அமைத்து கொள்வது, அவ்வளோதான். ஒரு வேகம், ஒரு 80 கிலோமீட்டர் நம்ம பயணிச்சுன்னு பண்ணுறோம்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்தை நம்ம செல்ல போகிறோம். அந்த வேகம் சற்று குறைஞ்சி ஒரு 40 கிலோமீட்டரில் பயணிக்குது அப்படின்னா 2 மணி நேரத்தில் செல்லக்கூடிய பயணங்கள் 4 மணி நேரமாக ஆகும் இல்லையா. அப்போ அதற்கேற்றார் போல் நம்முடைய தேவைகளை நாம் குறைத்து கொள்வதும் எடுத்துக்கொள்வதும் அவசியம் அப்படின்னு சொல்லப்படும். பொதுவாகவே இந்த சனி பகவான் மீனராசியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் பாகத்தில் குருவுடைய இடத்துல சனி போகிறது மிகப்பெரிய ஒரு தோஷம். ஆல்ரெடி இது எல்லா பதிவிலும் நான் பண்ணிட்டு இருக்கேன். பல நிறைய துர்மரணங்களும் நிறைய ஒரு இயற்கை வீரிய தீரிய செயல்களும் இயற்கைக்கு மாறான ஒரு விஷயங்களும் நடந்து பல அழிவுகளை சந்தித்து கொண்டு தான் இருக்குது. உலகளாவிய விஷயத்திலே பல போர்கள், ஏன் இந்தியாவுக்கே போர்கள், இந்தியா பாகிஸ்தான் போர்கள். அப்போ நிறைய விஷயங்கள் மைனஸாக தான் நடக்குது. ஒரு பெரிய ஹோப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கலை. அதனால் இந்த வக்ர பெயர்ச்சி இந்த வரக்கூடிய நாட்களில் 12 ராசிக்கும் எந்த வகையில் சாதகம், எந்த வகையில் பாதகம். நம்ம இப்போ கொடுக்க போகிற ப்ரொடக்ஷன் 12 ராசியை மையப்படுத்தி, சனி பகவானை மையப்படுத்தி தான் கொடுக்குறோம். இது ஒரு ராசிக்கும் ஒரு 40%, 35% தான் பொருந்தும். உங்களுடைய சூழ்நிலை இப்போ என்ன கரண்ட்டில் நடக்குது, உங்களுடைய சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் இருக்கார், எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறார், எந்த வகையில் பாதுகாப்பாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பரிசீலனை பண்ணிக்கோங்க. அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, மீனராசியினருக்கு சனியினுடைய வக்ரம் என்ன, ராசியில் சனி போயின்னு இருக்கார். ராசி மீது சனி போகும்போது எண்ணற்ற அனுபவங்கள் கிடைக்கும் உங்களுக்கு. பல வகையில் அழுத்தங்கள் வரும், மன அழுத்தங்கள் வரும். ஏன் என்னை பிறக்க வைத்தாய் இறைவா அப்படின்ற மாதிரி ஒரு பாடல்கள் வரிகள்லாம் உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். ஆமாம், என்ன இருந்தாலும் இந்த மீன ராசிக்காரர்கள் எவ்வளோ பெரிய துன்பங்கள் வந்தாலும் அதை எப்படி தகர்த்தெறிவது, எப்படி இதை சமாளிப்பது. ஏன்னா இவாளெல்லாம் பின்னாடி காலத்தை முன்னாடி தீர்மானம் பண்ணக்கூடிய ஒரு ராசி இது. ஆமாம், ஒரு 5 இயர்ஸுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது, 10 இயர்ஸுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது, இப்போ முன்னெச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்றத இந்த மீன ராசிக்கு ஒப்பான இது எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ராசி. அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, ரொம்ப நாளாகவே என்னுடைய முயற்சிகள் படுதோல்வி அடைந்து கொண்டிருக்கின்றன.
என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய செலவினங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. நான் எவ்வளவு செஞ்சாலும் என்னுடைய சகோதர சகோதரிகள் எனக்கு நல்ல பேர் சொல்ல மாட்டேங்கிறா, என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா, பிரச்சனைகள் வருது, சொத்து சார்ந்த பிரச்சனைகள் வருது, விரல்கள் அடிபடுகின்றன, வண்டி வாகனங்கள் விபத்துக்களை ஏற்படுத்துது, வண்டி பிரச்சனையாக இருக்கிறது, பத்திரங்கள் அடமானத்துக்கு செல்கிறது, கடனாக போகிறது, டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகள், செக் சார்ந்த பிரச்சனைகள், செக் மோசடி வழக்குகள். அப்போ ஜாமீன் கொடுத்துட்டு நான் அதுக்கு வட்டி கட்டிக்கின்னு இருக்கிறேன். இது எல்லாமே சொல்லப்படுது. சரியான கலத்தரம் எனக்கு அமையவில்லை, சரியான கணவன் அமையவில்லை, சரியான நண்பர்கள் அமைய மாட்டுறாங்க, எல்லாமே எங்கிட்ட இருந்தால் வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ நான் ஒரு விஷயம் கேட்கும்பொழுது அவர்கள் யாரும் எனக்கு உதவ தயாராகவே இல்லை. அப்போ நல்ல நண்பர்கள் யார், தீய நண்பர்கள் யார், எதையுமே என்னால் புரிஞ்சிக்க முடியல. அப்போ நண்பன் அப்படின்ற விஷயத்தில் ஃபுல்ஃபில் ஆக மாட்டேங்குது. அப்போ கூட்டாளி என்னை ஏமாத்துறான், சேர்ந்து தொழில் பண்ணலான்னு செஞ்சுட்டு மோசடி பண்ணிட்டான், அந்த தொழில் அவனே ஆக்கிரமிச்சிட்டான். அப்போ வாடிக்கையாளர்கள் எனக்கு வரல. என்னது வாடிக்கையாளர்கள் வரலை, வேலைக்கு ஆட்கள் வரலை. இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மீனராசிக்காரர்கள் ரொம்ப நாளாகவே புலம்பின்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆமாம், ஏன்னா அவருடைய ஜாதகத்தை எடுத்தால் இந்த கொஷின் தான் வரும், இதை தாண்டி வரப்போகிறது கிடையாது. சரி, இந்த சனியினுடைய வக்ர பெயர்ச்சி இந்த மீனராசிக்கு முதல்ல உங்களுடைய கைகள் உங்களுக்கு பலமாகுது சார். இப்போ தன் கையே தனக்கு உதவி அப்படின்ற மாதிரி சிறு சிறு உதவிகள் எல்லாமே உங்களுக்கு பல வெற்றிகளை தரப்போகிறது. சின்னதாக உதவி செய்வாங்க. ஆமாம், பெரிய அளவுக்கு உதவி செய்ய முடியலனாலும் எல்லாருமே இன்றைக்கி உங்களுக்கு எப்படி ஒரு ராமபிரானுக்கு அணில் இருந்ததோ அது மாதிரி உங்களுக்கு நட்பு வட்டாரங்கள் இப்போது என்ன பண்ணோம் அப்படின்னா சிறு சிறு உதவிகள் செஞ்சு உங்களுக்கு ஆபத்து பண்ணி விடுவாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, உங்களுடைய முயற்சிகள் திருவினையாக்கும். ரொம்ப நீண்ட காலமாக ஸ்கெட்ச் பண்ணி வச்சுருப்பீங்க, பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியாகக்கூடிய விஷயமாக மாறும். முதல்ல துணை நல்ல துணையாக அமையும். ஆமாம், யாரை நம்ம தேர்ந்தெடுக்கிறது அப்படின்ற விஷயம் நம்ம கணக்கு பண்ணியிருந்த மாத்திரத்தில் இன்னார் நமக்கு சரியாக இருப்பார், இன்னார் நமக்கு உதவிகள் செய்வார், இன்னார் நமக்கு சரியாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தரும் வகையில் நண்பர்கள் வருவார்கள், கணவன் வருவா, மனைவி வருவா, நல்ல திருமணங்கள் நடக்கும். முதல்ல உங்களுடைய கணவர் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்ப பிரிவினை இருந்தது, பிரச்சனை இருந்தது, மனசஞ்சலம் இருந்தது, அப்போ கணவன் மனைவி உறவுகள் சலசலப்பு இருந்தது, பிரிவினைகள் இருந்தது, குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்தது, எல்லா விஷயங்களும் இப்போது சரியாகும். அப்போ கையெழுத்து பிரச்சனை சரியாகும், அடமானம் போன பத்திரங்கள் திரும்ப வந்து மீட்டு கொடுப்பாங்க. அப்போ நம்மளுக்கு ஜாமீன் கொடுத்தவங்களுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிடும். அப்போ சொத்து சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். வாங்குவது விற்பது தொடர்பான விஷயங்கள் அத்தனையுமே இப்போது உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாம், அப்போ ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சரியான துணையே அமையலைன்றவங்களுக்கு கூட, வாழ்க்கையே எனக்கு நரகம் அப்படின்றவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் என் கணவனைப் போல யாரும் இல்லை, என்னுடைய மனைவியை போல யாரும் இல்லை என்று சொல்கிற வாக்குகள் கண்டிப்பாக வந்துடும். எனக்கு கிடைச்ச கணவன் மாதிரி யாருக்கும் கிடைக்க மாட்டாங்கன்ற வார்த்தைகள் உங்கள் மனசில் இருந்து வந்துடும். என்னதான் அந்த இடம் மைனஸாக இருந்தாலும் உங்களை தேடி வரக்கூடிய நபர்கள் இப்பொழுது உங்களுக்கு நல்ல நல்ல கருத்துக்களையும் நல்ல நல்ல உயர்வுகளையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. நல்ல நண்பர்கள் வருவாங்க, உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுவாங்க, உங்களுடைய வாழ்க்கை துணையாக மாறுவார்கள். ஆமாம், நல்ல விஷயங்கள் அமையும். ஆமாம், இந்த சனியினுடைய வக்ரம் உங்களுக்கு உங்களுடைய சுய தேவைகளை வெற்றி பெற வைக்கும். இடமாற்றம் ஒன்று ஏற்படும். அப்போ இடம் மாற்றுறதுக்கு உண்டான சூழ்நிலை நடக்கும். சரி சார், எல்லாமே பாசிட்டிவாக தான் சார் இருக்குது, அப்புறம்னா ஜாலியாக இருக்க வேண்டியதானே. எந்த இடத்துல பிரச்சனை கொடுக்குறார் இந்த சனி பகவான் அப்படின்னா, இந்த சனியினுடைய வக்ரம் குடும்பத்தில் ஏதாவது ஒரு கர்ம காரியம் ஒன்று நடக்கும். ஆமாம், அது உறவுகளில் நடக்குதோ, இரத்த சொந்தங்களில் நடக்குதோ, அப்போ தலை கட்டிக்கிற உறவோ, ஏதோ ஒரு விஷயத்தில்
தன்னுடைய குடும்பத்தில் நெருங்கிய உறவுகளில் இந்த கர்ம காரியம் என்பது இந்த சனியினுடைய வக்கரம் நடத்தியே தீரும், அதில் மாற்று கருத்து கிடையாது அப்படின்னு சொல்லலாம். தொழில் மாற்றங்களை உண்டாக்கும். ஆமாம், இவ்வளோ காலமாக ஒரு தொழில் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. இப்போ அந்த தொழிலே புதுவித யுக்தியை கையாளுறது அல்லது அந்த தொழிலை விட்டே போயிட்டு வேறு தொழில் ஏற்படுத்திக்கிறது, இப்போ தொழில் தனக்கு சொந்தமாக்கிறது. அப்போ ஏதாவது சம்பளம் வாங்கியிருந்தவங்களுக்கு கூட இப்போ என்ன தொழில் அமைப்புகளை ஏற்படுத்துறது, இல்லை தொழில் செஞ்சுருந்தவங்க சம்பளம் வாங்கின்னு வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி உல்ட்டாலாம் நடக்கும், மாறி மாறி நடக்கும். தொழிலில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் என்பது வந்தே தீரும். ஆமாம், அது ஏமாற்றம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும், நம்ம அறிவு கொண்டு அதை ஆலோசனை பண்ணி பார்த்துக்கணும். ஆமாம், நடக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் ஒரு சேர ஆராய்ச்சி பண்ணி அமைதியாக யோசித்து என்ன செய்யணும் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக தொழிலில் அதிகமான சிந்தனைகளை கொடுத்து நீங்கள் உருவாக்க வேண்டும். இந்த நேரத்தில் அதான் ஸ்ட்ரகிள் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஆமாம், என்ன இருந்தாலும் மீனராசியினுடைய உறவுகளில், நெருங்கிய உறவுகளில் ஒரு கர்ம காரியம் ஒன்று நடந்தே தீரும், அதில் மாற்று கருத்தும் கிடையாது. ஆமாம், இந்த மீனராசியினர் இந்த சனியினுடைய வக்கரத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள எப்பொழுதுமே சூரிய பகவானுடைய நமஸ்காரங்கள் வெற்றியை தரும். கந்தனுடைய மந்திரங்கள் உங்களுக்கு பல பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க வாழ்க வாழ்க.